நம்முடைய செயல்பாடுகள் என்னன்னா சங்கம் சார்ந்து இதை தவிர்த்து பெரிய மற்ற விஷயங்கள் இந்த இது அதெல்லாம் தேவையில்லை. சங்க செயல்பாடுகள் என்ன, இந்த வாட்ஸ்அப் குழுக்கள்ல மற்றவர்கள் வந்து இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் அது இந்த மெசேஜ் இதெல்லாம் இது பண்ணாங்க. அதனாலதான் சில விஷயங்கள் மாறி இருக்குதுன்னு நாங்கள் அமைப்பு தலைவரோட பேசுபாடுகளுக்கு பயன்படுத்த வேண்டும். அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்து பல இருக்குது, அதை நாம் இது பண்ணோம். வாட்ஸ்அப்ன்றது நமக்கு வந்து இந்த விஷயத்தை நாம் பார்த்துக்கொள்வது இதுமாரி மற்ற நிறைய விஷயங்கள் வருது. இதெல்லாம் தான் நாம இருக்கிற எத்தனையோ குரூப்ல போடுறானே. நமக்கு இதுல வந்து சங்கம் செயல் சார்ந்து அந்த செயல்பாடுகள் அடிப்படையில் வந்து தகவலை பதிவிடுவது என்பது வேறு. அதை விட்டு அறிவார்ந்த தகவலை நாம் பதிவு செய்யறோம். அதில் எதையும் எடுத்து வந்து செய்யாமல் இருப்பது வந்து சங்கத்தை பற்றி பேசுவதற்கு சரியா இருக்கும். வந்து ஏப்ரல் 14 பாபா சாஹேப் பிறந்த நாள் என்று வெளியிடப்படும். அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் யாரோ அவங்க தான் வந்து பொதுக்குழு கலந்துக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம், சங்கம் வந்து நம்முடைய அடுத்த இது வந்து ஒரு முறைப்படி கன்ஸ்ட்ரக்டிவா நடைபெறும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அடுத்து நாம ஏற்கனவே சங்கம் நடத்திருந்தாலும் இன்னும் இந்த சங்கம் வந்து நம்ம என்ன இங்க இருக்குது, நம்ம அடுத்த நம்முடைய செயல்பாடுகள் எதை நோக்கி இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய சங்க வேலைகள் அப்படின்னு நம்ம இந்த 2 நாள் முகாம் அப்படின்னு சொல்றோம். சங்க வேலைகள் வந்து நம்ம சொந்த சிஎல்லையோ அல்லது எம்எல்ஏ வரக்கூடிய சூழல் இருக்கு. அதாவது எல்லாரும் சங்கத்தில் இருக்கக்கூடிய இது தெரிஞ்சிருக்கோம். சார் அமைப்பு சார் எங்க போயிட்டீங்க? வணக்கம். தமிழ்நாடு அரசு SC/ST அலுவலர் ஆசிரியர் சங்கத்தினுடைய துவக்க விழா மற்றும் முதல் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் தமிழ்நாட்டில் மிகுந்த பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற SC/ST பிரிவினருக்கான பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருவதை நிறுத்தி உடனடியாக SC/ST பிரிவினருக்கான பதவி உயர்வை வழங்குகின்ற 16(4A) சட்டத்திற்கான சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று இந்த செயற்குழு கேட்டுக்கொள்கிறது. இந்த பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை நிறைவேற்றுவதில் மற்ற அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் தயக்கம் காட்டுவதற்கு காரணம், இந்த ரோஸ்டர் முறை தமிழகத்தில் நடைமுறையில் இருந்த 200 பணியிட அந்த ரோஸ்டர் முறை, பணி மூப்புகளை நிர்ணயித்த அந்த ரோஸ்டர் முறை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததால் 80% உயர் பணியிடங்களையும் பணிமூப்பின் முன்னிலைகளையும் BC/MBC பிரிவினரே பெற்றுவிடுவதால் பொது அமைப்பு என்று சொல்லுகின்ற அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் இதிலே கவனம் செலுத்தாமல் கண்டுகொள்ளாமல் விட்டு கொண்டு இருக்கின்றனர். இதிலே பாதிக்கப்படுவது அனைத்துமே SC/ST பிரிவினர்கள் பின்தள்ளப்பட்டிருக்கிறார்கள். 80 இடங்களுக்கு மேலே பின்தள்ளப்பட்டு எதிர்காலங்களிலே உயர் பதவியை அடைகின்ற வாய்ப்பை இழந்து நிற்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு நாங்கள் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக கோரி வருகின்ற இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக 3.5 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவித்த அந்த பின்னடைவு காலி பணியிடங்களை தமிழ்நாடு அரசு இன்னும் நிறைவேற்றுவதற்கான எந்த முன்னடவடிக்கைகளையும் செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. அது ஆட்சி அடுத்ததாக முடிந்து அடுத்த தேர்தல் வருகின்ற நிலையிலும் இன்னும் தொடர்கிறது. ஆகவே உடனடியாக அந்த காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். குரூப் டி பணியிடங்கள் SC/ST பிரிவினர் 90% வேலைவாய்ப்பை அரசு வேலைவாய்ப்பை பெறுகின்ற உடல் உழைப்பு பணிகளான தூய்மை பணி உள்ளிட்ட துப்புரவு பணி உள்ளிட்ட குரூப் டி பணியிடங்களை அரசு பணிகள் அல்ல, அவை அனைத்தும் இனி ஒப்பந்த பணிகள் தான் என்று அவற்றை ஒரு அத்தை கூலி பணியாளர்களாக மாற்றியிருக்கின்ற நிலையை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும். குரூப் சி பணியிடங்களை அரசு பணிகளாக மட்டுமே எடுப்போம் என்று சொன்ன தமிழ்நாடு அரசு குரூப் டி பணியிடங்களையும் அரசு பணியாகவே எடுக்க வேண்டும். அதே போன்று இந்த புதிய பங்கேற்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்க வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கைகளை இந்த செயற்குழுவிலே நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு அனைத்தையும் விரைந்து உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கிறோம்.